தாம்பத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதேபோல நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படின்னா, அதுக்கு இயற்கையான முறையில வழியே இல்ல. நம்ம செயற்கையா மாத்திரை போட்டா மட்டும் தான் நமக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கால சூழ்நிலை இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி இருக்குது. அதேபோல 60 வயசு ஆயிடுச்சு சில பேருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் தாம்பத்தியமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. என் பேரன் பேத்திகளோட நான் சந்தோஷமா வாழணும். பையன் வீட்ல கொஞ்ச நாளு, பொண்ணு வீட்ல கொஞ்ச நாள்னு வாழ்ந்து என் வாழ்க்கைய கழிச்சிடணும்னு நெனைக்கிறாங்க. இது எல்லாமே தவறான எண்ணங்கள். நம்மளுடைய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க, அவங்க வாழ்ந்து அவங்க மரணிச்சு போயிட்டவங்கள அந்த மாரி காலத்துல உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படி சொன்னா, தாம்பத்தியத்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சமா நெனச்சிட்டு இருந்தாங்க. அதேபோல தாத்தா, பாட்டி ஆனதுக்கு அப்புறமும் அவங்க சாதாரணமா சாதாரணமா இன்னைக்கும் உலகத்துல ஆரோக்கியமாக உணவுகள் சாப்பிடக்கூடிய நாடுகள்ல இன்னைக்கும் அது போல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆப்பிரிக்கா போன்ற சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 20 குழந்தைங்க, 10 குழந்தைங்க ரொம்ப சர்வ சாதாரணமா. முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா பொண்ணு மாரி இருக்கும். கடைசி குழந்தை பார்த்தீங்கன்னா பேத்தி மாரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இது சாத்தியமும் ஆகுது. ஆனா இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இது சாத்தியம் இல்லாத விஷயம். இயற்கையான முறையில் சாத்தியம் இல்லாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். இதாங்க நம்முடைய மிகப்பெரிய தவறு காரணம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் தாம்பத்தியத்துக்கு போறாருன்னா, தன்னுடைய அந்த உணர்ச்சிகள், தன்னுடைய சுகத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய மனைவியுடைய சுகத்துக்கும், அவங்களுடைய அந்த இன்பத்துக்கும், சந்தோஷத்துக்கும், ஒரு முழுமையான திருப்தி அடைவதற்கும், அந்த உச்சக்கட்டத்தை அடைவதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இவரு என்ன ஆகுறாருன்னா, இதனால இவருக்கு முழு திருப்தி கிடைக்கிறது இல்ல. அரைகுறையா முடிச்சிடாரு. இதுதான் தாம்பத்தியம் நினைச்சு அவங்க மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 87% ஆண்கள் தன்னுடைய மனைவிகளை சந்தோஷமே படுத்துறது